இன்னைக்குரிய டிவோஷன் தேவை மருந்து. சங்கீதம் 19:12. வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரப்ப அதற்கு ஜெபம் தான் உடனடியான ரெமெடின்னு எண்ணுவது ரொம்ப தவறு. பால் உடல் நலனுக்கு ரொம்ப தேவையானதுதான். பால் சாப்பிடுறனால சில வியாதிகள் வராமல் இருக்கும். ஆனா அதே வேளையில நோயுற்று இருக்கிறவருக்கு பால் சாப்பிட்டா மட்டும் போதாது. சில நோய்களுக்கு பால் அல்ல, மருந்து தான் ரொம்ப அவசியம். மருந்து கொடுத்தாதான் அகல வேண்டிய வியாதி அகலும். பாலினால் அதை அகற்ற முடியாது. நம் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா நமக்கு உதவி செய்ய முடியாதபடி கர்த்தருடைய கை குறுகவில்லை அப்படின்னு ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு ஜெபித்தும் தங்கள் பிரச்சனைகளுக்கு விடை காணவில்லை. ஏன்னா அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு தேவைப்பட்டது பால் அல்ல, மருந்து தான். அவங்களுடைய பாவங்கள் கர்த்தர் செயல்படக்கூடாதபடி தடையா இருந்துச்சு. பாவத்தை விடுவதுதான் அவசர தேவை. சில நேரங்கள்ல எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள்கிட்ட அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்காதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு தேவைப்பட்டது தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்கிறது தான். ஆகாய் என்னும் தீர்க்கதரிசிய இஸ்ரவேல் ஜனங்களிடம் அனுப்பின தேவன் ஜனங்களிடம் ஜெபம் செய்ய சொல்லும்படி சொல்லல. அவங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறபடி தான் சொல்றாரு. சில கஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பங்கள் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கிற காரணம் தேவன் இறங்கவில்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. கர்த்தர் செயல்படவில்லை அப்படிங்கிறது அல்ல. முக்கிய காரணம் நம்ம எதையோ சரியாக இன்னும் செய்யாம இருக்கிறோங்கிறது தான். உண்மையான காரணங்களை உற்று நோக்கணும். நம்ம எங்க தவறு செய்கிறோங்கிறத கண்டறிஞ்சு அந்த அறிவு நமக்கு வேணும். சிலர் நன்றாக சாப்பிடுவாங்க, நல்ல டானிக் குடிப்பாங்க, நல்ல எக்ஸசைஸ் செய்வாங்க. ஆனா ஒரு சிறு வேலையை கூட செய்யக்கூடாதபடி அவங்களுக்கு அவ்வளோ பலவீனமா இருக்கும். ஏன்னா அவங்கள ஏதோ ஒரு வியாதி இருக்கு. அதனை ஆராய்ந்து அதற்கேற்ற மருத்துவம் செய்தாதான் ஆரோக்கியம் வரும். ஜெபம் தேவை, ஜெபம் ரொம்ப அதிகமா தேவை. ஆனா எங்க நம்ம சோதிக்கப்படணுமோ அதை சோதித்து செல்ஃப் அனலைஸ் பண்ணின பிறகுதான் நம்ம ஜெபிக்கணும். எங்க நம்மளை தாழ்த்தணும், எதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சு பார்க்கணும். பாலும் பழமும் சாப்பிடுறது அவசியம்தான். ஆனா மருந்து சாப்பிட்டு வியாதியிலிருந்து விடுதலை பெற முதல் கவனம் செலுத்தணும். நம்மளே சோதிச்சு அலசி பார்த்து நம்ம தவறுகளை உணர்ந்த பின் ஜெபித்தாதான் நம்ம ஜெபம் பதில் தரப்படும். நம்மளுடைய குறைகளை வைத்து கொண்டு ஜெபிக்காதபடி நம்ம குறைகளை ஆராய்ந்து அறிந்து அதையெல்லாம் நிறையாக்க தேவன் கிருபை தர நம்ம இன்னைக்கு ஜெபிப்போம். ஆமேன்.